இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் 20ஆம் அதிகாரம் 4ஆம் திருவசனம். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக, உம் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதர்களாம் கராசியானோ நகர் புனித பிரான்சிஸிடம் நமக்காக இறையேசுவிடம் பரிந்து பேசி அவரின் மேலான இரக்கத்தை பெற்றுத் தரும்படி செபித்துக் கொள்வோம். இன்று ஆண்டவர் தந்த வசனத்தின் மூலம் நிச்சயமாக உங்களோடு எதையோ பேசுகிறார். உங்கள் மன விருப்பங்கள் ஏராளமாக இருக்கிறதில்லையா? ஐயோ, எனக்கு இது கிடைத்தால் நன்றாக இருக்குமே, எனக்கு இந்த காரியம் வாய்த்தால் அருமையாக இருக்குமே என்பதாய் ஆசைப்படுகிறீர்கள். என்னுடைய இந்த வியாதி, இந்த சுகவீனம், இந்த பலவீனம் என்னை விட்டு போனால் எவ்வளவு சந்தோஷப்படுவேன், என்னுடைய தேவை சந்திக்கப்பட்டால் மகிழ்ச்சியாக இருக்குமே, என் உள்ளம் பேருவகை கொள்ளுமே என்றெல்லாம் ஆசையோடு நீங்கள் இருக்கலாம். அநேக அங்கலாய்ப்புகள், அநேக மன விருப்பங்கள் உங்கள் மனதில் இருக்கிறதல்லவா? அந்த ஒவ்வொரு மனதின் ஆசைகளையும் நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் கண்ணோக்கி பார்க்கிறார், ஒவ்வொன்றாய் விசாரிக்கிறார், நிச்சயமாக தந்தருள்வார். உங்களுடைய நியாயமான விருப்பங்கள், நியாயமான ஏக்கங்கள், மன்றாட்டுக்கள், விண்ணப்பங்கள், அதை இயேசு ஒரு நாளும் அலட்சியப்படுத்தவே மாட்டார் நண்பர்களே. அதனால்தான் இன்றைய விசேஷமான வசனத்தை கொண்டு உங்களுடன் பேசுகிறார். கேட்போமா? உமது மன விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வார். உன் மனம் எதை விரும்புகிறதோ அதை இயேசு உனக்கு தருவார். உம் திட்டங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். ஆகவே இந்த வார்த்தைகளை கவனித்தீர்கள் என்றால், இயேசு நான் தருவேன், நான் நிறைவேற்றுவேன் என்றுதான் கூறுகிறாரே தவிர, மாறாக நீயே செய்து கொள், நீயே உருவாக்கிக்கொள், நீயே பாடுபடு, நீயே அழுது புழம்பு, நீயே தனியாக தவித்துக் கொண்டிரு என்று சொல்லும் தெய்வம் அல்ல நம் தகப்பன் இயேசு. தன் பிள்ளைகள் மேல் அளவற்ற அன்பு கொண்டுள்ளார் நண்பர்களே. He grants according to your heart's desire and fulfills all your purpose. அவர் ரட்சிப்பின் அதிபதி அல்லவா? உங்கள் வாழ்வின் நங்கூரம் அல்லவா? தன்னை தினமும் தவறாமல் தேடுகிற தன் அன்பு பிள்ளைகளை அவர் ராஜ மேன்மையுடன் வைப்பார். மனுஷனால் கூடாதவைகள் அனைத்தும் இயேசுவால் கூடும். அது திருமண காரியமோ, பிள்ளை வரமோ, பிள்ளைகளின் படிப்பு காரியமோ, வேலை காரியமோ, வீடு கட்டும் காரியமோ, அல்லது பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயமோ, பிரிந்த உறவுகள் சேருவதற்கான ஜெபமோ, எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயம் இயேசு உங்களுக்கு செய்து தருவார். வரமாக உங்கள் மடியிலே வைப்பார். தினமும் காலையில் ஒரு 10 நிமிடங்களாவது முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள் நண்பர்களே. கஷ்டமாகத்தான் இருக்கும், தூக்கம் வரும், சோம்பேறித்தனம் உங்களை ஆட்கொள்ளும். ஆனால் அதற்கு இடம் கொடுக்காதீர்கள். சட்டென்று எழுந்து ஜெபத்தை செய்யுங்கள். இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில் பார்ப்பீர்கள். எந்த சூழ்நிலையிலும் தாழ்மையாக இருங்கள். He crowns the humble என்று வசனம் கூறுகிறது. ஆகவே தைரியமாயிருங்கள். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதைத்தான் தன் பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்வார். செபிக்கலாமா? இயேசுவே, எங்களையும் கண்ணோக்கி பார்க்கும் அருமையான தெய்வமே, எங்கள் மன விருப்பத்தின்படி எங்களுக்கு அருள்பவரே, உம்மை போற்றுகிறோம். எவ்வளவு அதிகமாய் நீர் எங்களை அன்பு செய்கிறீரப்பா என்பதை இன்றைய வசனத்தின் மூலம் தெரிந்து கொள்கிறோம் சுவாமி. காத்தருளும், எங்களுக்கு வழிகாட்டி அருளும், கைபிடித்து நடத்தி அருளும், தேவைகளை சந்தியும், குடும்பத்தில் நீர் வந்து தங்கும், பிள்ளைகளை ஆசிர்வதியும். நன்றி இயேசுவே, ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம், ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள்
மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.